சிவகாமி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து வெண்ணிலா யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு நம்ம மேலே என்ன கோவம், இந்த மாதிரி முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பழைய கோவமா இல்லை புது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவகாமி நிலைமை அப்படியே இருக்குது. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க கண்மணி யார் பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்தால் தான் இவங்களை வந்து குணப்படுத்த முடியும், அப்போ தான் இவங்க நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கண்மணி கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, அவள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து பார்க்கல, அவள் எங்கள் வீட்டுக்கு வந்து இவளை பார்த்துக்க போகிறா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் என் அம்மா மேலே உயிரே வச்சிருக்கா. அவள் வந்து வராதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அவள் கோவமாக இருக்கா. கண்டிப்பாக என் கண்மணி வருவா, எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போவே கண்மணி கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து போகிறாரு. இங்கே வந்து ஐயோ கண்மணி கூட்டின்னு வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து கேட்குறாரு கண்மணி கிட்டே, ப்ளீஸ் கண்மணி, அம்மாவோட வந்து உயிர் அதுக்கப்புறம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க பாவம் கண்மணி, அவங்க மேலே உயிரே வச்சுருக்காங்க, அது உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ் என்ன பழி வாங்குறேன்னு வச்சுக்கோ, என் அம்மா பழி வாங்கிடாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு காலில் கூட விடுறேன்டாரு. மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணி அவங்க அம்மா வந்து காவேரி பரவாயில்ல இருக்கட்டும், ஏன் கண்மணி காலில் தானே நான் விடுறேன், ப்ளீஸ் கண்மணி, இன்னொன்று இங்கே பாருங்கள், தேவையில்லாத இங்கே சீன் கிரியேட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு மறந்து போச்சு போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறார் அன்பு. ஏன் கண்மணி இப்படி பண்ணுறேன்னு, போங்கன்னு சொன்னேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அன்பு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே என்னால் கண்மணியை கூட்டிகிட்டு வர முடியல, நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், கண்மணி வரலன்னு சொல்லிட்டு பவி கிட்ட சொல்கிறாரு. பவி வந்து ஐயோ மாமா நீங்கள் வேற கண்மணி அக்கா நான் அப்படி சொல்ல வந்துட்டு உடனே வந்து சரி சரி நீங்கள் போயிட்டு ரூமில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிற, நீங்கள் போய் பாருங்களேன், வந்து அத்தை ரூமில் போய் பாருங்கள் அப்படின்றாங்க. போய் பார்த்தா கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு சிவகாமிக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம தவிக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம், கண்மணி வந்திருக்கா, இவ்வளோ கோவம் இருந்தாலும் என் அம்மா மேலே வச்ச பாசம் மட்டும் அவளுக்கு போகாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. கண்மணி வந்து இங்கே இருக்கிறதையும் அதே மாதிரி வந்து இங்கே எல்லா வேலையும் பார்க்குறதையும் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாருமே. கண்மணி மறுபடியும் வந்துட்டாளே அப்படி சொல்லிட்டு, இப்போ தான் கண்மணி வந்துட்டாலே, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம ஏன் செய்யணும், அவளே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் வந்து ஸ்வேதாவும் வந்து கண்மணி கிட்ட, நீ என்ன ஒன்று வேலை செய்யாமல் இருக்காங்க, சாமான்லாம் தேய்க்கணும், வீடு வாசல் க்ளீன் பண்ணணும், 1008 வேலை இருக்குது, அதெல்லாம் போய் பாரு, இந்த அம்மாவுக்கு மருந்தெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அதையும் நான் பார்க்கணும், அதுக்காக நான் ஒன்றும் வரல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ செய்ய மாட்டியா, நான் அதுக்காக வரலன்னு சொல்லிட்டேன்ல, நான் பார்த்துக்க அத்தையை பார்த்துக்க மட்டும் தான் வந்திருக்கேன், தேவையில்லாமல் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து கண்மணிக்கிட்ட எப்படியாவது பேசணும், எப்படியாவது வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணிக்கிட்ட போய் நிற்கிறார். கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. கண்மணி முகத்தை திருப்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்னு, அம்மாவுக்கு மாத்திரைலாம் கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு போதுமா, ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்கள் அப்படின்றாங்க. கண்மணி நீ எங்கே தூங்குவ, இங்கே தூங்குறியா இல்லை ரூமுக்கு வந்து தூங்குறியா, எந்த ரூமுக்கு வந்து தூங்கணும் அப்படின்றாங்க. அது வந்து கண்ணி நம்ம ரூமுக்கு தான், அதெல்லாம் நான் வரல, நான் இங்கேயே அத்தை கூட இருந்துக்கிறேன். இல்லை கண்மணி இங்கே வசதியே இருக்காது, அம்மா வந்து இங்கே எப்படி வசதிப்படணுன்னு, அதெல்லாம் எனக்கு வசதிப்படும், அத்தை நைட்டில் எழுந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், அதை விட்டுட்டு இங்கே எல்லா இடத்துலையும் வந்து நான் தூங்க முடியாது, அதனால் நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கீழே வந்து தரையிலே வந்து படுத்துக்கிறாங்க பாய் போட்டு. அதை பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா தூங்கணுன்னு நேராக கண்மணி பார்க்க அன்பு வந்து பதுங்கி வராரு. ரூமை வந்து வந்து திறந்தோட கண்மணி தூங்குறதையும் பார்த்துட்டு அப்படியே ரசித்து நிற்கிறாரு. இது எல்லாத்தையும் வெண்ணிலா பார்த்துடுறாங்க. செம காண்டாவது வெண்ணிலாவுக்கு, வெண்ணிலாவில் தாங்கிக்க முடியல. இப்படி நடக்குதே, அன்பு வந்து இப்படி கண்மணி வந்து இப்படி பார்த்துக்கிறாரு, கண்மணியும் அன்பு சேரவே கூடாது, இது நடக்கக்கூடாது, சீக்கிரமாகவே கண்மணி இதை வீட்டை விட்டு அனுப்பணும், எப்படியும் வந்து அத்தையை வந்து குணமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கம்மி, அதனால் இவளை எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணோம், ஒன்று அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது இவளை தூக்க சொல்லணும், உடனே தூக்கினாதான் இங்கே வராமல் இருப்பா, இவங்களும் இவளை கூப்பிடாமல் இருப்பாங்க, ஒரே நடியாக இவளை மேலே அனுப்பினாதான் எனக்கு நிம்மதி, இல்லைன்னா அன்பு எப்படியாவது கண்மணி கூட சேர்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுவார், இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்து எரிச்சலாகிறாங்க. இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அவங்க நிற்கிறது வந்து கீழே வந்து டம்ளர் வந்து விழுந்து திரும்பி பார்க்குற அன்பு, இவளா நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாளே, இவளை பார்த்த பற்றிக்கின்னு வருது அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு பாவலா பண்ணிட்டு கிளம்புறாங்க. நீ எதுக்கு வந்தேன்னு தெரியாது எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு. எங்கள் கண்மணி பார்க்குற கண்மணி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கண்மணி பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு.